ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 1-2 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பைபிள்ல நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்குள்ள விடைகளும் இருக்கிறது. இந்த காலவெளியிலே ஆண்டவர் இயேசுவை குறித்த கேள்வி, முதல் கேள்வி உங்களுக்கு சொல்ல போறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அன்று கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு பெத்லகேம் எருசலேமுக்கு போய் கேட்கிறார்கள். Wise men from the east came to Jerusalem and asked, where is he who has been born king of the Jews? For we have seen his star in the east and have come to worship him. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து எருசலேமுக்கு வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த காலகட்டத்தில் அவரை குறித்து எழும்பின ஒரு கேள்வி. இவர்கள் நல்ல நோக்கத்தோடு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். வெகு தொலை தூரம் பிரயாணப்பட்டு போய் கேட்கிறார்கள். இவங்க உள்ளூர் வாசிகள் அல்ல, இவர்கள் ரொம்ப தொலை தூரத்திலிருந்து வந்தவர்கள். 2 பேர் அல்லது 3 பேர் என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி 2 பேருக்கு குறையாமல் சாஸ்திரிகள், வாய்ஸ் மென் புறப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அஸ்ட்ராலஜிஸ்ட், வான சாஸ்திரிகள், வான ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள். அவங்க புறப்பட்டு அவங்க வானத்தில் ஒரு விசேஷித்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு அதுல தெரியுது, ஏதோ தெரிய வந்திருக்கு. என்னது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவங்களுக்கு தெரிஞ்சு யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார். அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கிட்டதனால புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு உண்டானது. இது ஒரு நியாயமான கேள்வி. ஆண்டவர் இயேசுவை குறித்த கேள்வி. எதுக்காக இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, அவரை பணிந்து கொள்வதற்காக கேட்கிறார்கள். ஆண்டவரை பற்றி கேட்கிறது விகற்பமாக, விகாரமாக, வேற தீய நோக்கத்தோடு கேட்கக்கூடாது. இவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி, நல்ல எண்ணத்தோடு ஆண்டவரை பணிந்து கொள்ளணும்னு உள்ள நோக்கத்தோடு கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எங்கே பிறந்தார்? ஆண்டவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு கேள்விக்கு நீங்க 7 கேள்வி கேட்கலாம். பட் இட் ஷுட் பி வித் a good intention. ஒரு நல்ல நோக்கத்தோடு கேள்வி கேட்கணும். ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்கறதுல ஏட்டுக்கு போட்டியா, அவருக்கு ஆளா அறிகிறதுக்கு கிண்டலாக, நையாண்டியாக, தீய நோக்கத்தோடு கேட்கக்கூடாது. ஆண்டவரை குறித்து இந்த வானசாஸ்திரிகள் கேட்டது நல்ல நோக்கத்தோடு. ஆண்டவரை பணிந்து கொள்ளணும்னு விரும்புறீங்களா? எனக்கு ஒரு வாலிபனை தெரியும். அவன் நல்ல பணக்கார குடும்பத்தில் உள்ளவன், சமுதாய கிறிஸ்தவ சபையை சார்ந்தவன். அவன் படிச்சுட்டு இருக்கிற வேலை எங்க வீட்டுக்கு வருவான், வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான், கேள்விக்கு மேல கேள்வி. எனக்கு ஒரு நாள் கோபம் வந்து, இனி மீதி கேள்வி உங்க அப்பாட்ட போய் கேளு, என்கிட்ட ஒரு கேள்வி, என் தம்பிகிட்ட ஒரு கேள்வி, எங்க அண்ணன்ட்ட ஒரு கேள்வி, எத்தனை கேள்வி கேட்கிறான். ராத்திரி 11:30 12 ஆக போது இன்னும் கேள்வி மேல கேட்கிறான். நான் ஒரு நாள் எங்க அப்பாட்ட சொன்னேன், இவன் ஏன் இவ்வளவு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான், இந்த பயலுக்கு இனிமேல் எந்த கேள்விக்கும் பதில் சொல்றதாக இல்லை. எங்க அப்பா சொன்னாங்க, அவனுக்கு மனதில் நிறைய சந்தேகங்கள் அறிய வேண்டியதுன்னு இருக்கு, அவன் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றணும்னு விரும்புறான். அந்த எண்ணத்தோடு கேட்கறதுனால அவன் 100 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவன் கேட்ட கேள்வி எல்லாம் பதில் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான், பரிசுத்தாய் பெற்றான். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்குது, கேட்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சீஷன் தோமாவுக்கே சந்தேகத்தோடு தான் இயேசுவோடு நடந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை மற்ற சீஷர்களுக்கு காண்பித்தார். அந்த நேரத்தில் தோமா இல்லை, அவர் அதை ஏற்றுக்கிடல. அவருக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தது. அவரை கண்டு அவருடைய கையிலும் விழாவிலும் நான் கை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்ல, திரும்ப 8வது நாள் ஆண்டவர் இயேசு தரிசனமாகி தம்மை காண்பித்தார். சந்தேகம் இருக்குது,
எனக்கு தெரிஞ்சுக்கிடணும். உங்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியுது, நாங்க கிண்டலாக வேண்டாவாதமாக உங்கள்கிட்ட 7 கேள்வி கேட்போம்னா நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க நல்ல நோக்கத்தோடு ஆண்டவரை பணிந்து கொள்ளணும்னு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டதை ஏரோது ராஜா அறிந்து அவன் ஆள் விட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கிறான். அவங்க சொன்னாங்க, எங்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்துன்னு நாங்க இங்க வந்தோம். அவங்க நினைச்சாங்க யூதருடைய ராஜா அரண்மனையில தான் பிறப்பார். ஆனா அரண்மனையில பிறக்கல. அவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு அங்க சரியான பதில் கிடைக்கவில்லை. ஏதோ அறகுறையாக பதில் தான் கிடைச்சு. அறகுறை பதில் தான் இன்றைக்கும் ஆண்டவரை பற்றி யாராவது கேட்டா நீங்க சொல்றீங்க. அதனாலதான் அநேகருக்கு ஆண்டவரை சரியா தெரிஞ்சுக்கிட முடியல. நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. ஏரோது கேட்கிறான், விசாரிக்கிறான். ஏரோது பிறகு விசாரிக்கிறான். பிறகு அங்க உள்ளவங்க சொல்றாங்க அவரு பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்கிறார்கள். ஏரோது சொல்றான், நீங்க போய் அவரை பணிந்து கொண்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் அவரை பணிஞ்சுக்கிடுறேன்னு பிறகு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறாங்க. கெட்ட கெட்ட கேள்வி எல்லாம் ஒரு நாள் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, பெரியவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. நல்ல கேள்வி கேட்கலாம். ஆண்டவரை பற்றின கேள்வி அறியல. இந்த பூமி எல்லாம் எப்படி வந்தது, நம்ம எல்லாம் யார் படைச்சா, இந்த மரஞ்செடி கொடி எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது, அதெல்லாம் நீங்க கேட்டா அதுக்கு பதில் பைபிள்ல இருக்கு. ஆமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and earth. இல்லையா? ஆமா, அப்படி படைப்பை பற்றி இருக்கு. நான் எப்படி பிறந்தேன்? நீ ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்தார். அதுக்கு ஒரு அமைப்பு, ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார், ஒரு தகப்பன் தாய். அதுக்கு மேல ஆழமா சின்ன பிள்ளைகள் எல்லாம் தேவையில்லா கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. தேவையான கேள்வி, நியாயமான கேள்வி கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? அது அதிக நேரம் படிக்கணும், கவனம் செலுத்த வேண்டும், ஒழுங்கா ஸ்கூலுக்கு காலேஜ் போகணும், அலட்சியமா இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மறுபடி பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பயந்து வாழணும். அது அப்பதான் பரலோகம் போக முடியும். கேள்விகள் நமக்கு எழுப்புவது சகஜம். ஆனா கேள்விக்குள்ள விடைகளும் நமக்கு இருக்கிறது. ஒரு கேள்விக்கும் விடை இல்லை. இத பாருங்க, புறமதஸ்தவர்கள் நிறைய கேள்வி நம்மகிட்ட கேட்கலாம். இயேசுநாதர் ஒரு கடவுள், எங்களுக்கும் பல கடவுள் இருக்குது எல்லாம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுதான் சொன்னார், நிச்சய ஜீவன், அழிவில்லாத வாழ்வை தருவேன், I will give you eternal life. ஆண்டவர் இயேசு தான் சொல்லி இருக்கிறார். கேள்விகள் எவ்வளவு வந்தாலும், கடந்த சில ஆண்டுகளில் புறமதஸ்தவர்களும் நாஸ்திகர்களும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்திருக்கிறேன். ஒருவனுடைய கேள்விக்கும் பதில் கொடுக்க முடியாமல் நம்மால் இருக்க முடியாது. கேள்விகளுக்கெல்லாம் பதில் நமது ஆண்டவரிடம் இருக்கிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டால், இங்கே பிறந்தாரா அங்கே பிறந்தாரா, அவங்க அரண்மனையில பிறந்திருப்பார்னு போனாங்க. இயேசுநாதர் நல்ல காலமா இல்லை, உண்மையாகவே ஏழ்மையாக பிறந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அங்க மாட்டு தொழுவத்தின் முன்னடையிலே பிறந்தார். அவரு அங்க அரண்மனையில பிறக்கவில்லை. சரியா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியை இயேசு வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா! பாத்தீங்களா? இப்படி ஒரு கேள்வி, இது நல்ல கேள்விதானா? அவங்களுக்கு தெரியல, அவரை பணிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இங்க சபை எங்க இருக்குது? எங்கேயோ இருக்குது, யாருக்கு தெரியும்? சுத்த விடக்கூடாது. இந்த சபை இங்க இருக்கு, பக்கத்துல இருக்கு, இந்த ரோட்ல போனா போதும்னு சொன்னா ரைட் தெரிஞ்சு போயிடும். ஆமா, ஒரு நாள் ஹைதராபாத்ல இருந்து ஒரு குடும்பம் திருடமருகு வந்திருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல அவங்க மாமனாரு பூர்வீக பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்துக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள். அவங்கள்ட்ட அவர் கேட்டாராம், அந்த அதிகாரி, அவர் ஒரு அதிகாரியா இருக்கிறார், அவர் கேட்டாராம், மாமா இங்க எங்கேயாவது சபை இருக்கான்னு கேட்டாராம். இங்க சபையெல்லாம் இல்ல, கரிக்குளத்துல சிறுமந்தை ஜெபம் ஒண்ணு இருக்கு, அப்படியான்னு கேட்டு இங்க வந்தா இங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மோடு கர்த்தரை ஆராதித்தார், எங்களை சந்தித்து பேசினார், ஜெபிக்க சொன்னார். இன்றும் அவருக்கு தினமும் அதிகாலை அவருக்கு உங்களுக்கு வர போல வசனம் போகுது பாருங்க. கேட்டா சரியான பதிலை சொல்லணும். இவன் என்னத்துக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறான்? ஆண்டவரை பற்றி யாராவது கேட்டார், உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலைன்னா அந்த ஆளை கூட்டிட்டு வந்துருங்க, நம்ம உள்ள பதிலை சொல்லி அவர்களை ஆண்டவரிடமாய் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாக நாம் வழிகாட்ட வேண்டும். ஹல்லேலூயா! என்னவோ
எனக்கு தெரியாது, புரியாது. ரூட்டை மாத்திராதுங்க. கரிக்குளம் பகுதியிலே இந்த 4 ரோட்டுக்கு இந்த பக்கம் சபை இருக்கான்னா நம்ம சபையை சொல்லலாம். அது அங்க ஒரு பெரிய சபை இருக்கு. கும்பகோணத்துல ஒரே ஒரு சபை தான் பெரிய சபையா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கும்பகோணத்துல ஒரு சபை தான் பெரிய சபை. கும்பகோணத்துல எத்தனையோ பெரிய சபைகள் இருக்கிறது. ஆனா எல்லாரும் பரலோகத்துக்கு வழிகாட்டுறாங்களான்னு எனக்கு தெரியுதில்லை. நம்மளுடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் ஆண்டவரை நீங்கள் பணிந்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும். அதுக்கு தான் இந்த சபை. இப்ப யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்ப எங்கே? அவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள். நட்சத்திரம் வழிகாட்டினது, பணிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து பொன்னு பொக்கிஷத்தை திறந்து பொன்னு வெள்ளம் போல எல்லாம் கொடுத்து காணிக்கை செலுத்தி பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது அந்த ராஜா எங்கே இருக்கிறார்? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் இப்ப எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அவர் பேசுவாரா? பேசுவாரே. அவரை தரிசிக்க முடியுமா? தரிசிக்கலாம். அவரு என்னைக்காவது வருவாரா? வருவார். நம் இயேசு ராஜா வருவார். ஹல்லேலூயா. இப்ப எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வருவாரா? வருவார். அதுக்கு சந்தேகமா? சந்தேகமே இல்லை. நீங்க சொல்றதுலயே சந்தேகமா முழுங்கி சொன்னா மற்றவனுக்கு பயங்கர குழப்பம். நமக்கு குழப்பம் வேண்டாம். அன்று நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிகாட்டினது. இன்று அந்த நட்சத்திரத்தை போல வழிகாட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொள்ள ஜனங்கள் வருவதற்கு வழிகாட்ட வேண்டிய வேலை, பொறுப்பு நம்முடையது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்டவர் இயேசு அந்த யாக்கோபின் கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பகல் வேளையில. அங்க ஒரு பொம்பளை தண்ணி எடுக்க வர்றா. ஆமா, அவள்கிட்ட தண்ணி தான் அவரு கேட்க, அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இது என்ன கேள்வியா இருக்கு? பைபிள் முழுவதும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல சில கேள்விகள் சுருக்கமான முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்விகளை சார் சொல்வார் பாத்தீங்களா? அதுபோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்துல அந்த ஸ்திரீ கேட்கிறாள். ஆண்டவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அவ கேட்கிறார், நீர் யூதனாய் இருக்க என்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கிறீர்? யூதர்கள் உயர்ந்த ஜாதியினர் உலக பிரகாரமாக. கேட்டீங்களா? சமாரியர்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள். அவளுக்கு இயேசுவை பார்த்த உடனே தெரியுது, இவர் ஒரு யூதன் தெரியுது. ஆனா அவர் இப்படி கேட்கிறாரு. இயேசுநாதர் ரொம்ப வயசானவர் நினைக்காதுங்க, இளம் வயசு. அப்ப he must be around 33, ஒரு 33 வயசு, அந்த வயசு மட்டும். அப்ப இள வயது, வாலிபன் என்று சொல்லலாம், இளைஞன் என்று சொல்லலாம். அந்த வயசுல உள்ள ஒரு யூதன் இந்த பொம்புள்ளைகிட்ட கேட்கிறாரு, தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று. அவ உடனே என்ன கேள்வி கேட்கிறா? நீர் யூதனாயிருக்க தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? How is it that you being a Jew ask a drink from me, a Samaritan woman? பாத்தீங்களா? அவ கேட்ட கேள்வி சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. யூதர்கள் சமாரியர்களிடத்தில் எதுவும் வச்சுக்கிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட மாட்டாங்க, தண்ணி வெண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து he came down from his communal status, அவருடைய ஜாதி அந்தஸ்தை விட்டு இறங்கி அந்த சமாரியாசிரியத்தில் ஒரு பேச்சு கொடுக்கணும் உள்ள நோக்கத்துக்காக தான் தண்ணி கேட்கிறார். இயேசுநாதருக்கு தாகம் வந்து அவள்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும் உள்ள நோக்கத்தோடு என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அவள்கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கணும், அதுக்காக அப்படி ஆரம்பிக்கிறார். தட் இஸ் த ட்ரூத், அதுதான் உண்மை. அதுக்கு மாறாக வேத பண்டிதர் அப்படி சொன்னார், இப்படி போனாருன்னா எனக்கு தெரியாது. வேத பண்டிதர் என்ன சொல்லிட்டு போறாரு? பைபிள்ல உள்ளதா தெளிவா புரியும்படி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அவள் அறிந்து கொண்டாள், அவள் தெரிந்து கொண்டாள். எப்படி? அவர் ஒரு யூதன், பார்த்தாலே தெரியுது. நீர் யூதனாயிருக்க என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கிறீர்? பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்தஸ்தை விட்டு, கௌரவத்தை விட்டு, அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூவை விட்டு அவர் கீழே இறங்கினார். இறங்கி அவள்கிட்ட பேச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் அவ இப்படி கேட்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார் யார் என்று நீ அறிந்தால்
நீ அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு நிரந்தரமாக தாகம் தீர்க்கும் தண்ணியை கொடுத்திருப்பார் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? நம்ம கௌரவத்தை விட்டு இறங்காட்டா, பரலோகத்தின் மகிமை விட்டு தேவகுமாரன் பூமிக்கு இறங்கினார். பூமிக்கு இறங்கினவர் சமுதாய பின்னணியத்திலிருந்தும் இறங்கினார். He came down. Hallelujah. இயேசுவை பார்க்க சகை காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அங்க பார்த்துட்டு அங்க பத்திரமா இருந்துக்க, நான் உன்னை பார்த்தாச்சு, நீ என்ன பார்த்தாச்சு, வெரி குட், வெல் டன், பி தேர் அப்படியா சொன்னாரு. கம் டவுன், இறங்கி வா, ஐ மஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ் டுடே. இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்றாருல்ல, நம்ம இறங்க வேண்டியது இருக்காம. ஆமா, மிஷனரிகள் எல்லாரும், நம்ம நாட்டுக்கு வந்த மிஷனரிகள் எல்லாம் வெளிநாட்டில் பெரிய பணக்காரர்களாக, நல்ல படித்தவர்களாக, பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வெஸ்ட் மினிஸ்டர் அபேல உள்ளவங்க வந்திருக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு. அவங்க எல்லாம் அந்த அந்தஸ்தை எல்லாம் விட்டு இறங்கி வந்துதான் நம்மளுடைய மக்களோடு பழகி பேசி வாழ்ந்து. இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது, நாகர்கோயில ரிங்கல் தவுபே மயிலாடியில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நாகர்கோயில் உள்ள தெருக்களில் அவருக்கு தொப்பியை எடுத்து கூழ் வாங்கி குடிச்சு ஊழியம் செஞ்சிருந்திருக்கிறார். MA BD. அந்த நாட்களில் ரொம்ப படித்தவங்க, பெரியவங்க, அவங்க எல்லாம் அந்த கௌரவத்தை எல்லாம் விட்டு இறங்கினார். நம்ம ஹவ் அபௌட் அஸ்? நம்ம பேச்சு கொடுப்போமா? அவன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, அவன் எல்லாம் ஏழை, அவன் எல்லாம் குடிசையில் வாழ்றவன், அவன் எல்லாம் தாந்த சமுதாயம். அப்படியா? அப்ப நம்ம ஒன்றும் நடக்காது. ஆமா, நம்மகிட்ட யாரா கேட்டா சீமா நீ என்ன கேட்கறது கிடக்கு, நீ என்ன பெரிய ஆளோ? நம்மகிட்ட ஏழை எளியவர்கள், நம்ம விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சை கேட்கிறான், நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாமா? ஆளப்பாரு கேட்கிற, ஆளப்பாரு. பிச்சை கேட்கறதுக்கும் ஒரு அந்தஸ்து வேணுமோ? எனக்கு தெரியலையே. சமீபத்தில் ஒரு அதிகாரி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு மருமகன் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு சென்னை பட்டணத்தில். அவங்க சொல்றாங்க, மருமகன் நல்ல மனுஷன், அவர் ஆண்டவரை கேள்விப்பட்டிருக்க, ரசிக்கப்படல. அவரு பிச்சைக்காரன் யாராவது பிச்சை கேட்டா 20 ரூபா கொடுப்பாராம். பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுப்பாராம்? 20 ரூபா கொடுப்பாராம். சட்டை போடாம எவனா போனா வீட்டில் இருக்க புதிய சட்டையை தூக்கி கொடுத்துருவாராம். அவருக்கு நல்ல வசதி இருக்கு, பணக்காரர், அதனால செய்கிறாரு. ஆல்ரைட், சரி. யூதனாக இருக்கிறவர் இறங்கி கேட்கிறார், அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அந்த ஆச்சரியத்தினால இப்படி கேட்கிறா ஒரு கேள்வி. அதனால ஆண்டவர் கோவிக்கவில்லை. அவ யதார்த்தமான ஒரு கேள்வி. ஒரு யூதனாக இருந்து இப்படி கேட்கிறாரே, இப்படி இறங்கி வர்றாரேன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கறதுனால சம்பாஷணை தொடர்கிறது. அதுக்கு பிறகு அவள் இயேசுவை மேசியா என்று அறிந்து கொண்டாள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Have dialogue with people who are low to your status. நம்ம விட அந்தஸ்துல குறைந்தவர்களோடு நாம் பேசலாம், பழகலாம், அன்பு காட்டலாம், சம்பாஷிக்கலாம், தவறில்லை. அவங்க கேள்வி கேட்டா என்ன சீக்கிரம் ஒரு பதிலும் சொல்லக்கூடாது. இல்ல, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். நீங்க என்ன நோக்கத்தோடு என்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டா நம்ம நோக்கத்தை முறையா அன்பா சொல்லுவோம். எனக்கு ஒன்ன கொண்டு ஒன்னு ஆக வேண்டியதுன்னு நாங்க உன்கிட்ட கேட்கல, கேட்டியா? ஒன்ன கொண்டு எனக்கு ஆக வேண்டியது இல்லை, ஆண்டவரை கொண்டு உனக்கு நல்ல காரியம் நடக்கணும், அதுக்குத்தான் நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். புரிஞ்சிக்க, உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பேச்சு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பண்றது? அடி உதச்சு விடுவோம். கேள்வி கேட்டா முறையான பதிலை, அன்பான பதிலை அவர்களுக்கு சொல்லுவோம். அதன் மூலமாக, அதன் வழியாக அவர்கள் ஆண்டவரை அறியட்டுமே. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சபையில உபவாச ஜெபம் நடந்தது. ரோட்டு ஓரத்தில் இருந்த ஒரு சபை, அங்க ஒரு ஊர்ல. அந்த உபவாச ஜெபம் முடிந்து ஒரு வாலிப பெண் ரோட்ல இறங்குற. அவள்கிட்ட ஒரு ஏழையான ஒரு அம்மா விறகு வச்சு தலையில வச்சுட்டு போகுது. பாப்பா மணி எத்தினேன்னு அந்த அம்மா கேட்டது. நான் பார்த்துட்டு நின்னேன். யாரோ சொன்ன கதை இல்லை, நான் பார்த்தேன். ஐ saw it with my own eyes. பாப்பா மணி எத்தினேன். என்னவோ பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவருக்கு யாரையும் ஆதாயம் பண்ண முடியுமா? ஒரு கேள்வி யாரையா கேட்டா உடனே கோவிச்சுக்கிறாங்க, ஆத்திரப்படாங்க. இந்த அற்ப என்ன கேள்வி கேட்கிறான்? இதுவா எம்மட்டுக்கு இந்த கேள்வியை கேட்கிற? நீங்க எதுக்காக இங்க இந்த ஊருக்கு வந்தீங்க ஐயான்னு என்கிட்ட ஒரு ஆள் கேட்கணும்னு வச்சுக்கோ, ஒரு ஏழையோ எளியவனோ, நான் என்ன சொல்லுவேன் நீ நினைக்கிறேன்? நான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வந்தேன், நான் சொல்ல போறேன். நான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க நான் வரல, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க எங்க அண்ணன் தான் வந்தார். நான் வந்து ஆண்டவர் ஊழியம் செய்யணும் தான் நான் வந்தேன். அதான் உண்மை. ஆண்டவர் ஊழியம் செய்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பணம் கிடைக்குமா? வெளிநாட்டு பணம் கிடைக்குமா? வெளிநாட்டுக்கு போகலாமா?
வெளிநாட்டு பணத்துக்காக ஊழியத்துக்கு வரல, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஊழியத்துக்கு வரல. பிறகு எங்களை போல உள்ள ஆளுகிட்ட உள்ள பணத்தை எல்லாம் நீங்க வசூல் பண்றதுக்கு வந்திருக்கிறீங்களா? அதுக்கும் வரல. பிறகு என்னத்துக்கு வந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து உங்களுக்கு சொல்ல, அவர் வழியில் நீங்கள் நடக்க, அவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம். அதுக்கு மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். உங்களை யார் அனுப்பினா? எங்களை ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. சரியா? நீங்க எவ்வளவு காலம் இங்க இருப்பீங்க? ஆண்டவர் இங்க எங்களை உயிரோட வச்சிருக்கும் காலம் வரை நாங்க இருப்போம். ஹல்லேலூயா. ஆத்திரப்படாதுங்க, கோவப்படாதுங்க, நிதானமா கொஞ்சம் பதிலை சொல்லுங்க, அவங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லுங்க. அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா? ஒரு பாதிப்பும் வராது. இயேசுநாதருக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததா? சமாரியா ஸ்திரியை கொண்டு இயேசுநாதருக்கு பாதிப்பு வந்ததா? வரல. நமக்கும் வராது. அவ மோசமான பின்னணியும், அவ ஜாதி சார்ந்த ஜாதின்னு நான் பேச வரல. அவ சமாரிய ஸ்திரீ, யூதர்களுக்கு முன்பாக சமாரியர்கள் தாழ்ந்தவர். அது மட்டும் இல்ல, அவ பயங்கரமான ஆளு. உனக்கு புருஷனை கூட்டிடுவான்னு இயேசுநாதர் சொல்றாள். என்ன சொல்றா? எனக்கு புருஷன் இல்லைன்னு தானே சொன்னான். அவ சொன்னது பொய்யா உண்மையா? பொய்யா? உண்மையதான் சொன்னான். ஆண்டவர் உடனே பதில் சொல்லிட்டாரு, உனக்கு புருஷன் இல்ல, உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனு புருஷன் இல்ல. ஓ, she must have been an immoral woman. அவன் பயங்கரமான ஆளு. ஐயோ, 5 பேரோட வாழ்ந்து இப்போ ஒருத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கான், அவனும் புருஷன் இல்லையா? இவ்வளவு மோசமான ஒருத்திட்ட இயேசுநாதர் பேசினாரா? ஆண்டவரே எனக்கு தெரியல. ஆண்டவர் இயேசு பரிசுத்தர். அவர் இந்த பூமிக்கு வந்ததே யார ரட்சிக்க? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நோக்கம் அந்த பாவியான சிறிய பரலோகத்துக்கு கொண்டு போனோம். நீங்க யாராவது ஏழை எளியவங்கள்ட்ட பாவிகிட்ட பேசக்கூடாது. அந்த பாவிகிட்ட இந்த பாவி இவன் ஏன் பேசினான், இவையா பேசினான்னு நாங்க உங்களை குற்றப்படுத்த வரவில்லை. Your intention must be good enough to take the soul to the Lord. உங்களுடைய நோக்கம் அந்த ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் அழைச்சிட்டு போகணும்ல நோக்கமா இருக்கணும். தீய நோக்கத்தோடு யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம், பழக வேண்டாம், எதுவும் வச்சுக்கிட வேண்டாம். அது நமக்கு ஆகாது. நல்ல நோக்கம், பரலோகத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு போலாமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வழி இருக்கா? பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், உங்களுக்கு தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ நிற்கிறாங்க. என்னம்மா எங்க போறீங்க? ஒரு பேச்சு கொடுங்களா? அவங்க கோபத்தில் எங்கேயும் போவோம், உனக்கு என்ன? இல்லம்மா சும்மா தான் நான் கேட்டேன், நானும் டவுனுக்கு தான் போனோம், அதுக்கு தான் நானும் கேட்டேன். நீங்க உடனே வருத்தப்படாதுங்க. சில வேளையில நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசினா மூஞ்சில் அடிச்ச போல பதில் சொல்லுவாங்க. டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. அதை பற்றி கவலைப்படாங்க, அதை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் சம்பாஷணை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. படிக்கிற மாணவர்களிடத்தில், படிக்கிற மாணவிகளிடத்தில், உத்தியோகம் பார்க்கிறவரிடத்தில், அல்லாவிட்டால் அன்றாட வேலைக்கு போற இடத்துல சம்பாஷணை பண்ணுகிறது தவறில்லை. ஆனா நம்ம நோக்கம் என்ன? அவங்கள ஆண்டவரிடமாக வழிநடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து அந்த பொம்பளை, அந்த சமாரியா ஸ்திரீ திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க. அவ 2-3 கேள்வி கேட்டா, அதுல முக்கியமான கேள்வி தான் நான் சொல்லித்தரேன். யோவான் 4:12 முதல் 14 வரை படிக்கிற வேளையில அவ கேட்கிறா, நீர் யாக்கோவை பார்க்கலும் பெரியவரோ? இந்த கணத்துல அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தண்ணி மொண்டு குடிச்சாங்க, அவரை விட நீர் பெரியவரோ? Are you greater than our father Jacob who gave us the well? இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்த எங்கள் பிதாவாய யாக்கோவை விட நீர் பெரியவரோ? ஹல்லேலூயா. அவ கேட்கிற கேள்வி பயங்கரமான கேள்வியில, முன்னால வாழ்ந்த ஒரு பழைய தாத்தா யாக்கோவுன்னு ஒரு மனுஷனை அவ சொல்லி கேட்கிற, எங்களுடைய பிதாவாகிய யாக்கோவை பார்த்து நீர் பெரியவரோ? ஹல்லேலூயா. அவ கேட்ட கேள்வியினால ஆண்டவருக்கு கோபம் வந்ததா? வரல. ஆண்டவர் கோபப்பட்டதாக அங்கே எழுதப்படவில்லை. தொடர்ந்து சம்பாஷிக்கிறார். உங்கள் பிதாக்கள் இந்த கணத்துல தண்ணி குடிச்சு அவங்களுக்கு தாகம் தீரல்ல, நான் கொடுக்கும் தண்ணீரை பானம் பண்ணுகிறவன் என்றைக்கும் தாகமடையாது இருப்பான். யாக்கோவை பார்க்கல நீர் பெரியவரோ? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இயேசுநாதர் எங்க கடவுளோட பெரியவரோ? மாதாவோட பெரியவங்களா இயேசுநாதர்? நீங்க சொல்லுங்க, மாதாவிட இயேசுநாதர் பெரியவரா சின்னவரா? அவங்க கேட்கிறாங்க. மாதாவை சேர்ந்தவங்க அம்மா பெரியவங்களா, மகன் பெரியவங்களா? உலக பிரகாரமா எல்லா குடும்பத்திலும் அம்மா தான் பெரியவங்க, மகன் மகள் சின்னவங்க தான். அதுதான் உண்மை, அது பொய் இல்லை. ஆனால்
ஆண்டவர் இயேசுதான் மாதாவை விட, சூசையப்பரை விட, ராயப்பரை விட, அருளப்பரை விட, அந்தோணியாரை விட, யாகப்பரை விட எல்லோரிலும் பெரியவர். ஹல்லேலூயா! எல்லோரும் உயர்ந்தவர். சாலோமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோவிலும் பெரியவர். ஹல்லேலூயா! அவளுக்கு பெரியவராக யாரை தெரிஞ்சிருந்தது? யாக்கோவை தான் தெரிஞ்சிருந்தது. இயேசுநாதர் பெரியவராக அவளுக்கு தெரியல. அவ இப்பதானே பேச்சு கொடுத்தா, அதனால அவளுக்கு பெரிய ஆளாக தெரியல. அவர் ஒரு யூதன், ஒரு வாலிபன் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறார். அவளுக்கு இவர்தான் உலக ரட்சகர் மேசியான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டான். அவள் அறியாமையினால் ஒரு கேள்வியை கேட்கிறாள். அதுக்கு சரியான பதிலை ஆண்டவர் இயேசு பின்னால் கொடுத்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா! அவரை அறிந்துகிட்டா வர ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. இருக்கின்றோம் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கின்றோம் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானர், சாவை வென்றவர், என் மனவாளன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவளுக்கு இயேசுநாதர் பெரிசா தெரியல, பின்னால தெரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாலே அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஊரெல்லாம் போய் சொல்லிட்ட. பாத்தீங்களா, உங்களுக்கு யார் பெரியவரா தெரியுது? இதுவரை உங்க தாத்தா தான் உங்களுக்கு பெரிய ஆளா தெரியும். உங்க தாத்தா விட, எங்க தாத்தா விட, உங்க ஆத்தா விட, எங்க ஆத்தா விட இயேசுதான் பெரியவர். ஹல்லேலூயா! அதுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்னிடத்துல நேரே ஆராதனை முடிஞ்சதுன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு கேள்விக்கு நான் 100 பதில் சொல்றேன். ஐ ஆம் அவைலபிள். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, அவ தெரியாமையில அறிஞ்சுக்கிடு, அவளுக்கு தெரியல. அதனால எங்க பிதா யாக்கோவோட நீர் பெரியவரோ கேள்வி எப்படி போ சி ஹவு ஷி ஆஸ் எப்படி கேட்கிறா? பாத்தீங்களா, நீர் யாக்கோவோட பெரியவரோ? பேசினார் எடுத்த எடுப்பிலே நான் அவரை விட பெரியவர், இவரை விட பெரியவர் ஒன்றும் சொல்லல. அவளுக்கு புரியல, அவ புரிஞ்சுக்கிட்டதும் அறிந்து கொண்டாள். நமக்கு இப்ப எப்படி, உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம ஆண்டவர் இயேசுவோட பெரியவர் வேற யாரா இருக்கிறாங்களா? நம்முடைய தேவனெல்லாம் உலகில் தேவன் யாருண்டு? கர்த்தாவே தேவன் உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? அல்லேலூயா! வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? ஹல்லேலூயா! நம்ம ஆண்டவரை விட பெரியவங்க பூமியில யாரும் தோன்றவில்லை. கேட்டீங்களா? இனிமேல் தோன்ற போறதும் இல்லை. எல்லா தேவர்களிலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உள்ளவர். பவுலப்போஸ்தலன் பிலிப்பிய சபைகளுக்கு குறிப்பிடுகிறார், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா! நம்ம ஆண்டவர் தான் எல்லாரிலும் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா! அவ அறியாமையினால அப்படி சொன்னான். ஆனா யூத ஜனங்கள், இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததியார் இயேசுவிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, இயேசுவை பற்றி சொல்றானுங்க, இயேசுவை குறித்து கேள்வி எழுப்புறானுங்க. அற்பமான எண்ணத்தோடு அவங்க கேள்வி எழுப்புறானுங்க. அதை குறித்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரையிலும் படிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை படிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவை குறித்த ஒரு அற்பமான எண்ணத்தோடு அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இல்லை.
அற்பமான எண்ணத்தோடு அற்பமான கேள்வியை கேட்கிறார்கள். இவன் 42ஆம் வசனம், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? எவ்வளவு மோசமான எண்ணம் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. எதனால கேட்கிறாங்க? ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார் இல்லையா, அந்த 41 படிக்கிறோம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அதனால இப்ப முறுமுறுத்து ஆண்டவரை பற்றி இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான்? யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இப்ப ஒரு அற்பமான ஒரு கேள்வி இயேசுவை பற்றி எழும்புகிறது. இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்திலே தோன்றி இருந்தாலும் யோசேப்பு ஒரு ஏழ்மையான மனுஷன். யோசேப்பு ராஜாவாக இல்லை, அவர் ஒரு தச்சனாக இருந்தார். அவருடைய குடும்பம் எளிய குடும்பம் தான், அது பொய்யல்ல, உண்மை. அதனால அவர்களுக்கெல்லாம் இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இயேசுவை வளர்க்கும்படியாக ஒரு தகப்பனாக, வளர்ப்பு தந்தையாக ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து வைத்தாரே அல்லாமல், நம்ம பெற்ற தகப்பனை போல யோசேப்பு இயேசுவின் தந்தை அல்ல, வளர்ப்பு தந்தை, ஃபோஸ்டர் ஃபாதர். அதுதான் வித்தியாசம். நம்ம எல்லாம் நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்து தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்கள். அவர் மனுஷ வித்து அல்ல, சிறியின் வித்து, சீட் ஆஃப் தி வுமன். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பே மேன்மையானது. அவர்களுக்கு அதே தெரியாது, அவரை இவங்களுக்கு புரியல. அவர் நான் வானத்திலிருந்து இறங்குற அப்போன்னு சொன்னோன்னா இவர்களுக்கு முறுமுறுப்பு வருது, இவர்களுக்கு தாங்க முடியல. இவன் யோசேப்புக்கு மகன் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அற்பமான ஒரு கேள்வி. சில வேளைகளில் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ற வேளையில, நீங்கள் ஏழ்மையான நிலைமையில் இருந்தால், ஏழ்மையான பின்னணியத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தால் உங்களை குறித்தும் ஒருவேளை அற்பமாய் பேசலாம். அதனால இயேசுநாதர் வருத்தம் அடைந்து அதோட ஊழியத்தை முடிச்சிட்டாரா? அவராகவே தற்கொலை பண்ணி செத்துட்டாரா? இல்ல, அப்படி ஒரு இயேசுநாதர் உடனே மனம் உடைந்து விடவில்லை. ஆமா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஒன்றும் வரல. இவங்க இப்படி சொல்றாங்களே, ஆண்டவர் இயேசுவையே தரக்குறைவா பேசி இருக்கிறாங்க. அப்ப நான் உங்களை விடுவாங்களா? நம்ம விட்டு வைப்பாங்களா? ஆண்டவர் இயேசுனார், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்டமரமாய் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இயேசு கிறிஸ்து யாரு? தேவ மைந்தன், உலக ரட்சகர், பிதாவாகிய தேவனால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே குமாரன். அவரை தெரியல, அவர் சொன்னதை புரியல, உடனே முறுமுறுக்கிறாருங்க. அவரை வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த தகப்பனுங்க பேரை சொல்லி அற்பமான கேள்வி எழுப்புகிறார்கள். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். நம்ம எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு பணக்கார குடும்பத்தில், வசதியான நிலைமையில இருந்தா நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம். அப்படி கிடையாது. பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, ஏழையா பிறந்ததுனாலும் ஏற்றுக்கிடல நீங்க நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை பற்றியா இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இயேசு விட்ட நேரம் சொல்லல, அவங்களா இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சில வேளை நம்மகிட்ட நேரம் சொல்லாம இருக்கலாம், வேற கேள்வி எழுப்பலாம். இவன் யாரு? இவன் எங்கிருந்து வந்த பைய? இவன் உங்க பின்னணி எங்களுக்கு தெரியவில்லை, இவனுக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாமலா இருக்குது. They said, is not this Jesus the son of Joseph, whose father and mother we know? இவருக்கு அப்பா அம்மா நமக்கு தெரியாமலா இருக்கு. அப்படி அற்பமாக பேசுகிறார், கேள்வி எழுப்புகிறார்கள். கவலைப்படவில்லை. ஆண்டவர் இயேசு தொடர்ந்து தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நற்செய்தி சொல்ற வேளையில யாராவது அற்பமாக எண்ணவோ, உங்களை குறித்து பேசவோ, கேள்வி எழுப்பினார், டோன்ட் பாதர். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், மைண்ட் பண்ண வேண்டாம். அதை குறித்து நீங்க மன உளைச்சல் இடம் கொடுத்து, இனி நான் ஊழியமே செய்யலைங்க, இனி நான் பைபிளே தொட மாட்டேன். நீ எல்லாம் பைபிள் எடுத்துட்டு போறியா? உனக்கு அப்பா யாரு? குடிகாரங்க. உனக்கு அப்பனுக்கு எத்தனை பஞ்சாதி? நீ ஏசுநாதரை நீயா பின்பற்ற? எங்க அப்பா எங்க குடும்பம் அந்த காலத்துல உனக்கு குடும்பம் மோசமா இருந்தாலும், now we are God's children. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். we are holy people. நாங்கள் பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். ஹல்லேலூயா. ஆம், நம்மை
ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. People may look down at you, people may speak bad of you, you don't need to bother at all. இந்த கிழவன் இந்த கிழவி சொல்றதை நம்ம கேட்கணுமா? இவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் நமக்கு தெரியாமலா கிடக்கு. அவன் என்னன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மனம் உடைந்து விடவில்லை. ஆண்டவர் இயேசு உலகத்திலே ஒரு ஏழ்மையான நிலைமையிலே தான் வெளிப்பட்டார். நீங்கள் ஏழ்மையான நிலைமையிலே உள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர் யாரு? ஏழையா? அவர் God is rich God. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவரால் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. He is not a poor man. அவர் ஒரு ஏழ்மையான மனுஷன் அல்ல. அவர் உயர்ந்தவர், பெரியவர். ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? சிருஷ்டிகர்த்தர், கிரியேட்டர் God. ஹல்லேலூயா. பிதாவின் மடியிலே ஆண்டவராகிய தேவன் உலகம் எல்லாம் உண்டு பண்ண வேளையில பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்கிறார். அவரை பற்றி இப்படி பேசுறாரு. அப்பா இனி என்ன பண்றது? இனி அவ்வளவுதான், நம்ம வேலையை பார்த்துட்டு வேற ஏதாவது விவசாயத்துக்கோ கூலி வேலைக்கோ வேற எதுக்காவது போவோம். ஆண்டவர் இயேசு அவங்களுக்குள்ள பதிலையே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை, என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சம்திங் வெரி நியூ இஸ் தேர். ஏதோ புதிய ஒரு விஷயம் அங்க இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கிறது. அழிவில்லாத வாழ்வு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி நீ ஒரு மாதிரி நினைச்சாலும் நான் சொல்ற ஆண்டவர் பெரியவர், பரிசுத்தர், உன்னதமானவர், உனக்காக ஜீவன் கொடுத்தவர், உனக்கு அழிவில்லாத வாழ்வை தரும்படியாக வந்தவர். ஹல்லேலூயா. பலமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பயமா இருக்க? நம்ம சொன்னா எவனையும் ஏத்துக்கிட மாட்டான். நம்ம அவ்வளவு பெரிய ஆள? நம்ம கவுன்சிலரோ வார்டு கவுன்சிலரோ பிரசிடண்டோ எம்எல்ஏயோ யாராவது சொன்னா கேட்பாங்க. நம்ம எல்லாம் சொன்னாவா கேட்பாங்க? ஏசுநாதரே இப்படி கேள்வி கேட்டவருங்க நம்ம விட்டு வைப்பாங்களா? நம்ம விட்டு வைப்பாங்க? நம்ம இன்னும் சொல்ல வேண்டிய கொஞ்சம் பாக்கி இருக்கு. அவருக்கு ஒரு கேள்விக்கு நம்ம 10 பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு. அவன் வாயை அடைச்சு விடுவான். அவன் வாஞ்ச உள்ளவனானால் அவனும் ஆண்டவரண்டையில் வந்து விடுவான். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு நம்ம ஒதுங்கிடணும்னு எண்ணமே வேண்டாம். நான் சொல்றதை யாரு கேட்பா? நான் எத்தனை படிச்சிருக்கிறேன். நீ எத்தனை படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டாலும் சரி. ஆமா, நான் பெரிய ஆளாட்டா இருக்கு. நீ பெரிய ஆளோ சின்ன ஆளோ, இதா பாரு, ஆண்டவரை பற்றி தைரியமா சொல்லிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை குறித்து இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உங்களை பற்றி கேள்வி எழுப்புறாங்களா? நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? உங்களுக்கு காசு பணம் தர்றாங்களா சபையில? அதுக்குதான் நீங்க பிரச்சாரம் பண்ண வந்தீங்களா? மதமாற்ற வந்திருக்கிறீங்களா? நாங்க எங்களுக்கு காசு பணம் ஆண்டவர் தருகிறார், எங்க சபையில இப்படி வந்து சொல்றதுக்கு தரல. அம்மா, எங்களை ஆண்டவர் போஷிக்கிறார், பராமரிக்கிறார். வெள்ளக்காரன் யாராவது உங்க சபைக்கு வருவாங்களா? இங்க வெள்ளக்காரன் ஒருத்தரும் வாரதில்லை. வெள்ளக்காரன் எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை உள்ள சொல்லிருங்க. உண்மை அதுதான். ஆமா, இப்போ நீங்க வித்தியாசமா உங்களை அற்பமா நினைக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ குறித்து ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன நோக்கத்தோடு செயல்பட போயிருக்கிறோம், என்ன நோக்கத்தோடு சம்பாஷிக்கிறோம், அதை நிறைவேற்றி விடுவோம். அல்லது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருந்த வேளையில நிறைய கேள்வி எழுப்புறாங்க. சாச துரத்தணும்னா இவன் பேயினாலதானே அவன் துரத்துறான் அப்படின்னு கேட்கிறாருங்க. வேற ஒரு இடத்துல சொல்றாங்க இவன் வைத்தியக்காரன் தானே, என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஏசுனார பேசுற பேச்சபடியா உங்களை கூடுதல் பேசிட்டாங்க. நீங்க ஏன் இப்படி மண்டைய பிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரை தாண்டின பேச்சு கேள்வி உங்கள்கிட்ட வரவே வராது. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நிச்சய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், சில வேளையில உங்களை அற்பமா எண்ணி விகற்பமா பேசினா கூட பொருட்படுத்தக்கூடாது. இதை பாருங்க, ஆண்டவரை பற்றின அன்பினால நீங்களும் ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவர் ராஜ்யம் வரணும். பேய்கிட்ட போய் மாட்டிக்கிட கூடாது, பாதாளத்தில் போய் அவசப்படக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம்னு அவங்க கேள்விக்குள்ள பதில முறையா சொல்லி முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த இஸ்ரவேலருக்கு இன்னும் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஏசுனார்ட்ட 1, 2, 3, 2, 5 கேள்வி தான் எழுப்புறாங்க. ஏகப்பட்ட கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. ஏசுனார் ஊழியம் செய்த காலகட்டம் 3.5 ஆண்டுகள்.
3 ஆண்டுல நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி இப்ப பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரையிலும் ஒரு கேள்வி எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரையில் உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை வந்தது. மாரி காலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கு எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். அதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யூதர்களிலே ஒரு கூட்டம் பிரிந்து போனது. அவர்களில் அநேகர் 20ஆம் வசனம், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் எனக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்கப்படுமா என்றார்கள். இப்ப ஆண்டவர் இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையில யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி? எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? How long do you keep us in doubt? இது ஒரு பெரியான கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? I am sure that you must not be knowing these questions. இந்த கேள்வி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிட்டு இருக்கிற யூதர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீர் எதுவரைக்கும் எங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறீர்? பார்த்தீங்களா? சந்தேகம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் உண்மையிலேயே இவர் சரியானவரா, இது பைத்தியமா, பேயா, இவர் தேவகுமாரனா? ஒரே குழப்பம். There was confusion in the hearts of the Jews. இப்ப அதனால இவங்க குழப்பமாகி கேட்கிறாங்க. கலக்கம், குழப்பம், சந்தேகம் இருக்கிறது. எவ்வளவு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு உண்டான சந்தேகம் எல்லாம் தீர்க்குக்கு தான் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினா. மனுஷனுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். அவரே ஒரு மனுஷனாக வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்துறது இயேசுநாதர் இல்ல, சந்தேகத்தை கொண்டு வர்றது சாத்தான்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஏதேனிலே ஏவாளுக்கு சந்தேகத்தை எழுப்பி அவளை வஞ்சித்து அவளை நஷ்டப்படுத்தினது பிசாசு, சர்ப்பம். சந்தேகம் எல்லாம் தீர்க்குக்கு தான் நமக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இயேசுநாதரை பற்றியோ அவருடைய போதனை பற்றியோ ஏதாவது சந்தேகம் இருக்கா? இயேசுநாதரை பின்பற்றினாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆமா. அதுக்கு என்ன சந்தேகம்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சொல்லட்டுமா? யோவான் 14 இயேசுவே சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். I am the way, the truth and life. No man can come to the Father but by me. சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்புறம் என்ன சந்தேகம்? ஆண்டவர் இயேசு வருவாரா? இயேசு கிறிஸ்து முதலாவது மனுஷனை மீட்கும்படி வந்தாரா? உண்மைதானா? உண்மைதான். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் ஒண்ணு இல்ல. இனிமேல் வருவாரா? நிச்சயமாய் வருவார். ஆண்டவர் இயேசு வருவார்னு என்ன தைரியத்தில் சொல்றீங்க? யோவான் 14 படிச்சுப்பாரு. சீசரிடத்தில் சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு உங்களை அழைச்சு கொண்டு போக வருவேன்னு சொன்னார்ல. பிறகு என்ன யோசனை? வருவாரா வரமாட்டாரா? வருவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்படுற வேளையில 2 பேர் தூதர்கள் சொன்னாங்கல்ல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை எண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் திரும்ப வருவார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. என்ன சந்தேகம்? சந்தேகம் இருக்கா? இயேசுநாதர் குணமாக்குவாரா? இயேசுநாதர் குணமாக்குவாரா? உனக்கு சந்தேகம் இருக்கா? இயேசுநாதர் குணமாக்க மாட்டாரு. பூசாரி குணமாக்கிடுவானா? பின்ன பூசாரிகிட்ட போய் குணமாக்கிக்கலாம். ஆமா, அதெல்லாம் டாக்டர்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து நீ சுகமாயிக்க, நான் தடுக்கலையே. எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆண்டவரை பற்றி, இயேசுநாதரை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கையை வைக்கலாம், ஆராதனை முடிஞ்சவரை கேட்டுக்கலாம். I have got some doubts to clarify about Jesus, Pastor. Come on, come with your questions. என்ன கேள்வி இருக்கு? இயேசுநாதரை பற்றி கேட்கணும். ஆண்டவர் இயேசுவை பற்றி என்ன சந்தேகமா? இவனோடுக்கு ஒரே குழப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தம் செய்ய உலகத்துக்கு வந்தார்.
மனுமக்களை மீட்கும்படியாக தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க வந்தார். பிதாவை யாரை குணமாக்கணும்னு சொன்னாரோ குணமாக்கினார், எவரை உயிரோடு எழுப்பணும்னு சொன்னாரோ உயிரோடு எழுப்பினார், பேயை துரத்தினார், நோயை குணமாக்கினார். இவங்களுக்கு ஒரே சந்தேகம், இது மெஸ்பரிசம் தானோ, மேஜிக்கா இருக்குமோ? ஓஹோ, இதுல என்னதோ இருக்கு. ஒண்ணு இல்ல, ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கத்தான் இயேசு வந்தார். என்ன சந்தேகம்? பாவங்களை போக்குகிற கிருபாதார வழியாக இயேசு வெளிப்பட்டார். வேற யாரும் பாவத்தை போக்குறதுக்கு வெளிப்படல. தெரிஞ்சுக்கிடுங்க, பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தேகம் என்ன சந்தேகமா? இயேசுநாதர் மதத்தை சாதிக்க வந்தாரா? இல்லையே, மனுமக்களை மீட்க வந்தார். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு நம் ஜீவனை ஈந்தனரே. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை பற்றி என்ன சந்தேகம் இருக்கான் உங்களுக்கு? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இயேசுவை பற்றி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க. அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிடும். இயேசுனார் என்ன சாப்பிட்டாரா? அவர் வெண்ணையும் தேனும் சாப்பிட்டு இருந்திருக்கிறார் சின்ன பிள்ளையா இருந்தவர்கள. பிறகு பெரிய ஆளானவர் என்ன சாப்பிட்டாரு? என்ன போல சாப்பாடு சாப்பிட்டார். பெருந்தீனி சாப்பிட்டாரானா சாப்பிடல, அளவா தான் சாப்பிட்டார். இயேசுனாரு தூங்கினாரா? தூங்கினாரு. அவருக்கு பசி வந்தாயிருந்தா பசி வந்திருக்கு. ஆமா, அவரு மக்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். குருடனுடைய கண்களை திறந்தார், சப்பானியை நடக்க பண்ணினார், செவிடர்களை கேட்க பண்ணினார், செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு. எவனே அது சபிச்சாரான்னா யாரு? ஆண்டவர் இயேசு சபித்ததாக நான் பைபிள்ல படிக்கலையே. அத்திமரத்தை சபித்தார், அது பட்டு போயிற்று. யாரையாவது எச்சரித்தாரான்னு கேட்டோம். ஆமா, எச்சரித்தார். எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரிய வேதவாரர் மக்களை எல்லாம் எச்சரித்தார். நீங்க பண்றது சரியில்லை, நீங்க கிறிஸ்துமஸ் நீங்க பண்டிகை கொண்டாடுறது சரியில்லை, உங்கள்கிட்ட நீதியும் கிடையாது, நியாயம் கிடையாது, உண்மையும் கிடையாது, நீங்க பாரம்பரியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அவங்களை எச்சரித்தார், கண்டித்தார். அதெல்லாம் கரெக்ட். வேற என்ன சந்தேகம்? இயேசு கிறிஸ்து தான் மோட்சத்துக்கு சொந்தக்காரரா? அப்படின்னா யார்? உங்க தாத்தாவா? யாரு? இயேசு தான் பரலோகத்தின் சொந்தக்காரர். அல்லேலூயா. பரலோகம் யாருடைய தெரியுமா? நம்ம ஆண்டவர் இயேசுடையது. நம்ம அப்பா இயேசப்பாவுக்கு சொந்தம் தான், சொந்தமான இடம் தான் பரலோகம். அல்லேலூயா. அதுல ஒரு சந்தேகம் இல்லை. நீங்க எல்லாம் செத்தா எங்கட போவீங்க? நாங்க எல்லாம் செத்தா இயேசப்பாட்ட போவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு இயேசுனார்கிட்ட பிறகு வேற சந்தேகம் எழுப்புறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, என்ன இன்னும் கேட்கிறானே இல்ல, நான் சொல்லித்தரேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனம் படிக்கிறவள்ள, யூதர்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருந்தது. ஒருவன் ஒரு சிறிய கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிள்ளை இல்லாம செத்து போயிட்டா, கல்யாணம் பண்ணவனுடைய சகோதரன் அவளை கல்யாணம் பண்ணலாம். அப்படி ஆண்டவர்கிட்ட விகற்பமா சந்தேகமா குழப்பத்துக்கு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி? அவங்க யாருன்னா சதுசேயர் என்ற ஒரு குரூப்பம். அவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நம்புறவங்க, உயிர்த்தெழுதல் கிடையாது, மரித்தோர் உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சாதிக்கிற ஒரு கூட்டம் சதுசேயர். அவங்க என்ன பண்றாங்க, ஒருவனுக்கு ஒரு புருஷன் இருந்தா அவனுக்கு பிள்ளை இல்லை, பிறகு அவனுக்கு சகோதரன் கல்யாணம் பண்ணா, அப்படி 7 பேர் கல்யாணம் பண்ணாங்க. 7 பேருக்கு அவன் மனைவியா இருந்திருக்கிறா, பிறகு செத்து போனா. பரலோகத்துல நீங்க பரலோகம் உயிர்த்தெழுதல் எல்லாம் சொல்றீங்கல்ல, அங்க அவ யாருக்கு மனைவியா இருப்பா? எப்படி கேள்வி? சூப்பர் கொஸ்டின் இல்ல? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் ரொம்ப மண்டையை பிடிச்சுக்கிட்டாரு, யோசிச்சுக்கிறாருல. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி சொல்றேன், கமெண்ட்ரியை பார்த்து சொல்றேன். அப்படியெல்லாம் சொல்லலையே. அவரு ஒரு சிம்பிளா சொல்லிட்டாரு, பரலோகத்துல அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது, அங்க புருஷன் பொஞ்சாதி கிடையாது, எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ரகசியம். வண்டர்ஃபுல் ஆன்சர். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? நான் செத்த பிறகு என்ன வந்து ஆவியில அரிச்சு விடுவேன். நீ ஆவியிலையும் ஒண்ணு அரிக்க முடியாது, கரையானை வச்சு அரிக்க முடியாது, ஆவியிலே அரிக்க முடியாது. இந்த பாரு, பரலோகத்துல நம்ம பாக்கி சண்டை போடுறதெல்லாம் பரலோகத்துல போய் போட்டுக்கலாம். இங்கதான் புருஷன் பொஞ்சாதி. பரலோகத்துக்கு தகுதியாக புருஷன் வாழ்ந்தா பரலோகத்துக்கு வருவார். பரலோகத்துக்கு வரக்கு தகுதியாக பொஞ்சாதி நீ வாழ்ந்தா நீயும் பரலோகத்துக்கு வரலாம். அங்க எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பார்கள். அங்க புருஷன் பொஞ்சாதியாக வாழ முடியாது. புருஷன் பொஞ்சாதி வீடு புள்ள குட்டிகள் எல்லாம் அங்க வீடு அமைப்பு எல்லாம் ஹவுசிங் போர்டு எல்லாம் கிடையாது.
தெரிஞ்சுக்க. அங்க எப்படி இருப்போம்? தூதர்களாக இருப்போம். புருஷன மனைவிக்கு பரலோகத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. புருஷனுக்கு மனைவி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். மனைவிக்கு புருஷன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. ஆமா. அங்க பிள்ளைகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. அங்க குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அங்க பரலோகத்தில் ஆண்டவரை தூய்த்து கொண்டிருப்போம், சந்தோஷமா இருப்போம், என்று வாழுவோம். ஹல்லேலூயா. பேர பிள்ளைகளை பரலோகத்தில் பார்க்க முடியுமா? பேர பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவர் ராஜ்யத்துக்கு தகுதியா வாழ்ந்தா பேர பிள்ளைகளையும் அங்கே பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே வீட்டில் உருண்டு கிடப்போமா? நோ, we will be in different places. வித்தியாசமான இடங்கள இருப்போம். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்த காலத்தில் ஆண்டவருக்கு எப்படி வாழ்ந்தோம், எப்படி செயல்பட்டோம், ஊழியம் செய்தோம், ஆண்டவருக்கு கொடுத்தோம், அதன் அடிப்படையில் மகிமையில வித்தியாசம். ஹல்லேலூயா. அதனால ஒரே இடத்துல எல்லாம் உருளுவாங்க, பொருளுவாங்க, அடிச்சு விடுவாங்கன்னு நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அங்க பரலோகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் அங்க என்ன இல்ல? கொள்வனையும் கொடுப்பனே இல்ல. அங்க கல்யாணம், பொஞ்சாதி, புள்ள, மாலை, தாலி, மண், அதெல்லாம் கிடையாது. அடி தடி எல்லாம் இல்ல, கழுத்து நெரிப்பு இல்ல, மண்ட உடம்பு இல்ல, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. வருத்தம், பசிதாகோ, மன துயரும் அங்கே இல்லை. வருத்தம், பசிதாகோ, மன துயரும் அங்கே இல்லை. பின்பிடம் வாங்கிப்பே பின்னவர் பாதம் சேவே. பின்பிடம் வாங்கிப்பே பின்னவர் பாதம் சேவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கேள்வி வருகிறது. இதோ அடுத்த கேள்வி வருகிறது. எங்கே இருந்து? பைபிள்ல இருந்து. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்க. இதுதான் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்களாப்பா. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கை கழுவாததுக்கு அங்கே இருக்கிற பரிசேய கூட்டம் அவர்கிட்ட கேள்வி கிளப்புறாங்க. உம்முடைய சீஷர்கள் கை கழுவாமல் எப்படி சாப்பிடுகிறார்கள்? நம்முடைய வம்சாவளியில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பின்னணியத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில் கை கழுவிதான சாப்பிடணும் இருக்கு. ஓமக சீசர்கள் மட்டும் கை கழுவாம சாப்பிட்டாங்க. அவங்க உண்மையிலே கை கழுவ இல்லையா? உண்மையிலே கை கழுவ இல்லை. இயேசுநாதர் ஆமா நீங்க சொல்ல சரிதான், அவங்க கை கழுவாம சாப்பிட்டது தப்பு தான் சொல்லல. He was defending his disciples. இவருங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவின் சீஷர்களை குற்றப்படுத்தணும் உள்ள நோக்கத்தோடு இப்படி கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? நீங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பாரம்பரியம் அல்ல முக்கியம், இருதய சுத்தம் தான் முக்கியம். நீ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண மாட்ட, இல்ல தகப்பனை கனம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பணத்தை கொடுத்துட்டு நீ ஓரம் கட்டி வச்சிருவ. நீ பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஆளு மிஸ்டர். பாரம்பரியம் அல்ல, பாரம்பரியம் இல்ல, கர்த்தருடைய கற்பனைகள் தான் முக்கியம். இருதய சுத்தம் தான் முக்கியம். கையை கழுவுறதை விட இருதயம் கழுவி இருக்கிறது தான் ரொம்ப அவசியம்னு சொல்லிவிட்டார். அவருங்க கேட்ட கேள்வியை பார்த்தேன்னா Pharisees and the scribes asked him, why do your disciples not walk according to the tradition of the elders but eat bread with unwashed hands? பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உமக்கு சீசர்கள் எப்படி கை கழுவாங்க? கை கழுவாம இவங்க சாப்பிட்றாகோ? என கை எப்போதும் நான் சுத்தமாக தான் வச்சிருப்பேன். பகலிலும் இரவிலும் தூங்கும் நேரத்தில் நான் எப்போதுமே கையை கழுவாம சாப்பிடக்கூடிய நிலைமையில் நான் இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கிறீர்கள். I believe so. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். திரும்ப என்னது கையை கழுவணுமா? பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியமா? பட்டம் போடுறது தான் முக்கியமா? பொட்டு வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமா? பூ வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமா? கல்யாணத்துக்கு தாலியை கட்டுறது தான் ரொம்ப முக்கியமா? இல்லைன்னா கல்யாணம் நடக்காதா? அப்படியா? பாரம்பரியம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுதா? ஐயா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, நாட் யுவர் ட்ரெடிஷன். உங்க பாரம்பரியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதை தெரிஞ்சுக்கிடணும். அவங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு சீசர்களிடத்தில் என்னடா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு இயேசு விட்டு அந்த குற்றத்தை சொல்றாங்கோ. உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. என்ன கேள்வி பார்த்தீங்களா? குற்றப்படுத்தணும்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க.
நீ இருந்துட்டு போ. அதனால இயேசுநாதர் மனமடிவாகவில்லை, சீஷர்களை கடிந்து கொள்ளவில்லை, அவர்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கிறார். பாரம்பரியத்தினால நீ ஒன்னு சாதிக்கான் பாடில்லை. பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பெறணும்னா பாரம்பரியத்தில் அல்ல விஷயம், இறுதிய சுத்தம் தாங்க. யூதர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியார் சரீரத்திலே ஆண்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டில் நீ படிச்சு பார்த்தேன்னா விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, இருதயத்தில் உண்டான சுத்தம் தான் முக்கியம்னு சொல்லிட்டார் பவுலடிகளார். ஹல்லேலூயா. பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? செத்துட்டாங்களா, அதுக்கு பிறகு பால் தெளிப்பாங்களா? படத்திறப்புலா உண்டு இல்ல? படத்திறப்புலா உண்டா? காசு வசூல் எல்லாம் உண்டா? காசு பணம் எல்லாம் ரெடி பண்ணுங்க, சில்லற 50, 100, 200 அப்படியெல்லாம் வேண்டாமா? அதெல்லாம் வேணுங்க. சோஸ்திர கூட்டம் வேணும் இல்லையா? சோத்திர கூட்டமாவது ஓத்திர கூட்டமாவது பாரம்பரியத்தை யூ bury your tradition man, follow the principles and the things of God. ஆண்டவருக்கு காரியத்தை பின்பற்று. பாரம்பரியத்தை கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சிக்க. பாரம்பரியத்தை கொண்டு சுடுகாட்டுக்கு தான் போகணும், சுடுகாட்டில் கொண்டு கொளுத்து போ, அல்ல கல்லறைக்கு தான் போகணும். பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுநாதருக்கு சீசர்களை குற்றப்படுத்துறாங்களாம். இவரு யாரு? இவங்க அவன் யாருன்னு பாரு. பரிசேயர்கள், வேதவாரர்கள், அவர்களுக்கு வேலையே இதுதான்டா. இந்த பயலுக்கு பேச்செல்லாம் நம்ம கேட்கறதாக இல்லை. we don't mind such fellows. யாரு நீ எங்க இருந்து வந்த? பாரம்பரியத்தை கொண்டு அடுப்புல சுடுன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண போறியா? பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுநாதருக்கு சீசர்களை குற்றப்படுத்தி, அதுவும் அவங்கள்ட்ட சொன்னா பரவாயில்ல, இயேசுநாதர்கிட்டயே போய் ஓத்துறாங்களாமே. யூ beggars, you are there to blame Jesus or his disciples. What for? For your rubbish tradition. குப்பை நிறைந்த பாரம்பரியத்துக்காக இயேசுநாதருக்கு சீசர்களை குற்றப்படுத்தி அவருடைய போய் சொல்றியாமே. யாரு யாருங்க? எங்க இருந்து வந்த பயில்களை நமக்கு ஒத்துக்கிட முடியாது. இயேசுநாதரே ஒத்துக்கிடல. நீங்க என்ன பெரிய பாரம்பரியத்தை பெருசா பேசி நடக்கிறீங்க? பாரம்பரியம் இல்ல, கர்த்தருடைய கற்பனைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசுட்ட ஒரு வக்கீல் எழுதி ஒரு கேள்வி கேட்கிறார். வக்கீலுக்கு நிறைய கேள்வி எல்லாம் இருக்கும். அவருக்கு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுதான் அவர் என்ன செய்வார்? அவரு கேஸை புக் பண்ணுவார். நிறைய கேள்வி எல்லாம் கேட்பார். உங்கள்கிட்ட வக்கீல் உங்களுக்கு கேஸ் எல்லாம் கொண்டு போனா வக்கீல் கேள்வி கேட்டிருப்பாரு, எனக்கு தெரியும். இங்க ஒரு வக்கீல் எழுப்பி கேட்கிறாரு. தமிழ்ல நியாய சாஸ்திரின்னு சொன்ன உடனே ஏதோ சாஸ்திரின்னு நினைச்சிடாருங்க. தேர் வாஸ் an advocate. ஒரு அட்வொகேட் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். படிச்சு பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25-28 வரை படிக்கிற வேளையில அவன் எழுப்பி ஒரு கேள்வி கேட்கிறான். இயேசுநாதரிடத்துல ஒரு வழி பண்ணணும், இயேசுநாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவரை சோதிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். வண்டர்ஃபுல் கொஸ்டின். நித்திய ஜீவனை பெறணும்னு என்ன கேள்வி கேட்டான்? அந்த கேள்வி நல்ல கேள்வி. ஆனா என்ன நோக்கத்தோடு கேட்டான் தெரியுமா? he wanted to test the Lord. ஆண்டவரை பரிசோதிக்க கேள்வி கேட்டான். behold, a certain lawyer stood up and tested him. Teacher, what shall I do to inherit eternal life? நியாய சாஸ்திரினா வக்கீல், தெரியுதா? அட்வொகேட். லாயர் கேட்கிறார் ஒரு கேள்வி. என்ன? நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன நன்மை செய்யணும், என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன எழுதி இருக்கு, நீயே சொல்லு, நீயே படிச்சதை சொல்லு பாப்போம். என்ன சொல்றாரு? என்ன சொல்றார்? தேவநாய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறணும், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யணும். நீ சரியா சொல்லு, சரியா சொல்லு. ஆன்சர்டு வெல். நீ கரெக்டா ஆன்சர் சொல்லி இருக்கிற, வெரி குட், தட் இஸ் ரைட். அப்படித்தான் சொல்லி முடிச்சுட்டார்ல. கேள்வி கேட்கிறான் வக்கீல். நீங்க என்ன சொல்லுவீங்க? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? அழிவில்லாத வாழ்வு, நித்திய ஜீவன் எல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு என்னையா செய்யணும்? முட்டை போடணுமா? வேண்டாம். காவடி இருக்கணுமா? வேண்டாம். தேங்காய் உடைக்கணுமா? வேண்டாம். புண்ணியத்தலத்துக்கு போகணுமா? போண்டாம். சாமியே கூப்பிடணுமா? வேண்டாம். இயேசுவேன்னு சொன்னா போதும். கூச்சல் எல்லாம் போட வேண்டாங்க. அநேகருக்கு ஒண்ணுமே தெரியல. கூச்சல் போட்டு கடவுளை இழுத்துறோம்னு நினைக்க, அதெல்லாம் தப்புங்க. நிறைய பேருக்கு ஒன்னும் தெரியல. அவன் நியாயசாஸ்திரி இயேசுவை பரிசோதிக்கும்படியாக ஒரு கேள்வி எழுப்புறான். அவருடைய உள்நோக்கத்தை இயேசு அறிந்து அவருடைய கேள்வி கேட்கிற. நீயே சொல்லு, நீ என்ன படிச்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்போம்.
அவன் உள்ள சொல்லிட்டான், நீ சரியா பதில் சொன்ன, கரெக்ட், அப்படித்தான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, உங்களுக்கு எப்படி தோணுது சார்? நீங்க படிச்சிருக்கிறீங்களா, நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க. அவன் கரெக்டா சொன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லுங்க. அவன் கரெக்டா சொல்லலன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க அவனை கரெக்ட் பண்ணி திரும்ப சரியா நீங்க சொல்லிருக்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்துல கேள்வி கேட்டோம், விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனை சோதிக்க கேட்டான். அவன்கிட்ட போட்டு விட்டார், போட்டு தள்ளாரு. நீயே சொல்லு. அவன் கரெக்டா சொன்னா, அப்ப நீ கரெக்டா சொன்ன ரைட்டுன்னு சொல்லி அவனுக்கு மார்க் போட்டுட்டார், முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட கேட்கிறவன் அவன் தெரியாதனமா வேண்டா வேதத்துக்காக அவன் கேள்விக்கு மேல உங்களை பரிசோதிக்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கண்டுபிடிக்க கேட்டான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க என்ன செய்யணும், அவன் தப்பா நீயே சொல்லணும்னா அவன் தப்பா சொல்லலாம். எந்த மதமும் சம்மதம், எந்த கடவுளும் அங்க கொண்டு சேர்க்கும், எல்லா ஆறும் அங்க கடலை போறது போல எல்லா சாமியும் எல்லா மாமியும் எல்லா நதியும் அங்க கடல்ல தான் போகும். அந்த பேச்சுக்கு எல்லாம் கிடையாது. பைபிள்ல தான் சரியா எழுதியிருக்கு, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ஹல்லேலூயா. அப்படி சரியா சொல்லி அவன் நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள ரெடியாகி வர்றான். இல்லைன்னா என்ன செய்யறான், பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டுறான். அதுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம சொல்லிடுவோம். அவனுக்கு கேள்விக்குள்ள பதில் அவனுக்கு தெரிஞ்சா அவன் சொல்லட்டு, நீயே உனக்கே தெரியுது நீயே சொன்ன, அப்படி பாராட்டு. இல்லையா அவனை வழி பண்ணிடுவோம், நம்ம சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு தெரியல, நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வழியில் நடக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை பின்பற்றணும். ஆமா, அதான் சிம்பிள். அதுக்கப்புறம் மீறி விளக்கம் பின்னால விளக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, தொடரும். வேற ஒருத்தன் இன்னொரு நாள் வந்திருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16-21 வசனங்கள் படிக்கிறவர்கள். ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டோடத்துல வந்து நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் மனப்பூர்வமா வந்து கேட்கிறான். He wanted to inherit the eternal life. அவன் நிச்சய ஜீவனை பெறணும்னு வாஞ்சையோடு எண்ணத்தோடு வந்து கேட்கிறான், நல்ல மனசோடு வந்து கேட்கிறான், தங்க மனசோடு வந்திருக்கிறான். ஆனா அவன் எப்படி கேட்கிறான், அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள, குட் டீச்சர், நல்ல போதகரே, what good things shall I do that I may have eternal life? பாருங்க 16ஆம் வசனம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, கற்பனைகள் எல்லாம் கைக்கொள். என்ன கற்பனை, 10 கட்டளையே கைக்கொள். அவன் என்ன பதில் சொன்னான், இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். பிறகு அவன் திரும்ப கேட்கிறான். 20ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. What do I still lack? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, இன்னும் என்ன குறை இருக்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அவன் கேட்கிறான், What do I still lack? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ளது எல்லாத்தையும் தரித்திருக்கு, உனக்கு ஒரு குறை இருக்கு. You lack one thing. உனக்கு ஒரு குறை இருக்கு, உனக்கு சொத்தை எல்லாம் வித்து ஏழைக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றுவான்னு சொன்னார். பாத்தீங்களா, யூ லேக் ஒன் திங். உனக்கு ஒரு குறை இருக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. உங்கள்கிட்ட நல்ல கேள்வி. நீங்க நியாயமா யதார்த்தமா ஆண்டவரை பின்பற்றுறவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கேட்கறீங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும், பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வேற என்ன செய்யணும், சினிமா பார்க்கறத நிறுத்தணும், கள்ளு குடிக்கிறத நிறுத்தணும், பீர் குடிக்கிறத நிறுத்தணும், கடத்தல ஈடுபடுறத நிறுத்தணும். வேற என்ன இருக்கு, கொலை செய்யக்கூடாது, உனக்கும் மனைவிக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தையும் நீ கொல்லக்கூடாது, நீ கொலை செய்யாத. வேற என்ன இருக்கு, தாய் தகப்பனை கனம் பண்ணணும், பொய் சாட்சி சொல்லாத, அடுத்தவனுக்கு மனைவிக்கு மேல ஆசைப்படாத. அப்படியா, அப்படி இருக்குல்ல. பிறனுடைய மனைவியாவது பொருளையாவது வேலைக்காரனையாவது வேலைக்காரியாவது ஆசைப்படாத எழுதியிருக்குல்ல. விவசாயம் செய்யாத. அப்படியா, ஆமா. உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நீயே கேளு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, அவரே உனக்கு சொல்லி தருவார். ஏன்ட்ட எல்லாம் ஒரு குறை இல்லை, அப்ப நீ யூ கேன் கம் டு ஹெவன். அல்லேலூயா. உன்கிட்ட ஒரு குறை இல்லை, கமிஷன் வாங்குறது நிறுத்தணும், கள்ளக்கணக்கை நிறுத்தணும், அந்த பிரைப் லஞ்சத்தை கொஞ்சம் நிறுத்தணும், கள்ளத்தராசை சரியா பிடிக்கணும், கலப்படம் பண்ணிடக்கூடாது. இதுதான் பரலோகத்துக்கு போறதுக்கு. உன்கிட்ட என்ன குறை இருக்கு, நீ பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதுறதுல காப்பி அடிக்காம இருக்கணும், பக்கத்துல உள்ள பார்த்து எழுதாம இருக்கணும், சார்கிட்ட போய் டீச்சர்கிட்ட போய் எங்க தாத்தா செத்தாங்க பாட்டி செத்தாங்கன்னு பொய் சொல்லக்கூடாது, உருவமாவது சொருவமாவது வணங்கவே கூடாது. எல்லாம் எழுதியிருக்கு முறைப்படி, எல்லாம் ஒரே நேரத்தில் சொல்லி தர முடியாது. நீ உனக்கு என்ன குறை இருக்குன்னு உனக்கே தெரியும்.
நீ தண்ணி அடிக்கிறத நிறுத்தணும், அங்க வெளியே இருக்கிறத நிறுத்தணும், உள்ள இருக்கணும். ஆராதனை பயபக்தியா ஆண்டவரை ஆராதிக்கணும். உனக்கு தெரியும் என்ன குறை இருக்குன்னு. இந்த பாரடி என்ன நினைச்சிருக்கிற பாரு, இப்ப மூஞ்ச உடைச்சிடுறேன். மிஸ்டர் ஜென்டில்மேன், ஸ்டாப் பீட்டிங் அண்ட் ஸ்டாம்பிங் அண்ட் த்ரஷிங் த நெக் ஆஃப் யுவர் வைஃப். உனக்கு மனைவிக்க மூஞ்ச உடைக்கிறது, முதுக உடைக்கிறது, கழுத்தை நெரிக்கிறதெல்லாம் நிறுத்தணும். இல்லைன்னா பரவத்து நீ வரமாட்டேன். ஐ cannot give any guarantee to you. அதுதான் இவர் ரொம்ப கடின உபதேசம் பண்றாரு இந்த பாஸ்டர். வேற யாரு டிவியில அவர் பண்றாரா? அவங்க மேல் பூச்சா மேல ஒரு ஓட்டமா அவங்க சொல்லிட்டு போவாங்க. அவங்க என்ன போல சொன்னா அவங்களுக்கு பிறகு காணிக்கையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பிறகு அவங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் நடத்த முடியாம போயிடும். அவங்க அப்படி ஒரு அன்பா பண்பா பாசமா எல்லாரும் நம்ம பரலோகத்துக்கு போகணும், நீங்க எல்லாம் ரெடி ஆகணும். நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரீச்சிங் சார். Oh, pastor's preaching is not up to the mark. It is of no good standard. Is there anything, man? What do you think about this preaching? It's very hard. ரொம்ப கடினமா இருக்கிறது. அப்படித்தானோ? ஆமா அப்படித்தான். ஏப்பா உனக்கு என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடி. You are wasting your time, wasting your energy. You are not honoring the Lord. நீ ஆண்டவரை கனம் பண்றது இல்ல. You are not obeying to the Lord. நீ ஆண்டவர் கீழ்ப்படிகிறது இல்ல. You are not honoring God's servants. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீ கனம் பண்றது இல்ல. You are not giving for God. நீ ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல. You are leading a luxurious life, man. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற. You do lack it. அது உனக்கு குறைவாக இருக்கிறது. அது தெரியல. ஆடம்பர வாழ்க்கை ஐஸ்வர்யமா உலகத்தை you enjoy the world, sir. அவன் உலகத்தை அனுபவிச்சான், நீங்க அனுபவிக்கிறீங்களா? You are enjoying the world. Get an enjoy car. என்ஜாய்னு கார் வந்திருக்கு, வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் தான், வாங்கிடுங்க. உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறீங்களா? அதுதான் உன்கிட்ட இருக்கிற குறை. அவன்கிட்ட இருந்தது நிறைய சொத்து, சொத்தையெல்லாம் வித்து ஏழைக்கு கொடுத்துட்டுவான். அது ஒண்ணுதான் குறை. உங்கள்கிட்ட 1 1 2 2 2 4 4 3 7 7 14 குறை இருக்கு. Confess it today. அறிக்கை செய்து விட்டு விடு. ஹல்லேலூயா. என்ன குறை இருக்குன்னு இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேள்வி கேட்கறதெல்லாம் நல்ல நோக்கத்தோடு கேட்கறீங்க. ஆண்டவரே, நான் இனி பரலோகத்துக்கு வரக்கு என்ன குறை இருக்குது, நான் உமக்கு ராஜ்யத்துக்கு வரக்கு என்ன குறை இருக்கு கேட்கறத நான் ஒத்துக்கிடுறேன். நீங்க என்ன செய்யணும்? இப்ப உங்க ஜீவியத்தின் குறைய கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நீரே எனக்கு சொல்லிடு. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை உணர்த்துவார். அறிக்கை செய்து விட்டுறணும். நீ புருஷனை கீழ்ப்படுகிற கிடையாது, நீ மனைவியை நேசிக்கிறது கிடையாது, நீ தாய் தப்புற கனம் பண்றதே கிடையாது, நீ எல்லாரும் அற்பமா பேசுறது, உன்கிட்ட பெருமை இருக்குன்னு ஒரு குறை ஆண்டவர் என்கிட்ட சொல்ற. ஆமா, நீ பெருமைக்காரன் பெருமைக்காரின்னு சொல்ற. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா தம்பி? உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நேரம், பிள்ளைகளே பெரியோர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் சமூகத்தை வந்தீங்க. இந்த கேள்வியை நீங்க கேட்டது நல்ல மனசோட. ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் துக்கத்தோட போய்விட்டான், அவனுக்கு அதை வித்துறக்கு மனசு இல்ல. நீ இன்னைக்கு துக்கத்தோடு போகக்கூடாது, சந்தோஷமா போனோம். ஆண்டவர் சமூகத்திலே சந்தோஷமா போனோம். ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரலோக தேவனை துதிக்கிறோம். கர்த்தாவை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஆம், என்னுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளை, ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு ஏது தடையா இருக்கிறது என்பதை இன்று நீ கண்டுகொள்ளணும், அறிக்கை செய்யணும், விட்டுறணும். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே கிரியை செய்கிற தேவ ஆவியானவரை துதிக்கிறோம். அன்று நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு சொல்லி வந்த ஐஸ்வர்யமான வாழ்வினிடத்தில் இருந்த குறையை நீ சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்து விடியால் துக்கத்தோடு போய்விட்டான் என்று அறிகிறோம். நாங்கள் ஒருவரும் துக்கத்தோடு போகாதபடி மகிழ்ச்சியோடு உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து புறப்பட்டு போக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்பொழுது தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, உம்முடைய வல்லமையை அருளுவீராக, உம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றுவீராக. உமது நாம மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.